ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। हरि ओम्. ஜனமேஜயராஜா மகாபாரதத்தை சொல்லுங்கன்னு வைசம்பாயனரை கேட்ட உடனே வைசம்பாயனர் என்ன பண்றார், இந்த மகாபாரதத்தினுடைய பெருமைகளையும் அந்த மகாபாரதத்துல கேட்பறதுனால நடக்கக்கூடிய நன்மைகளையும் புண்ணியங்களையும் விவரமா போன எபிசோட்ல எடுத்து சொன்னதை பார்த்தோம். இப்ப வைசம்பாயனர் என்ன பண்றார், ஜனமேஜயன் கேட்டுக்கொண்ட பிரகாரம் மகாபாரத கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடி அந்த ராஜாவுடைய வம்சமாகிய குரு வம்சத்தை நான் சொல்றேன், நீங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு இப்ப அந்த கதையை சொல்றாரு. அந்த காலத்துல பிரம்மதேவர் என்ன பண்றார் அப்படின்னா, சிருஷ்டியை உருவாக்கணும் அப்படின்றதுக்கோசரம் தன்கிட்டேருந்து 2 சிருஷ்டி கர்த்தாக்களை உருவாக்குறார். அதுல பிரம்மதேவருடைய கட்டை விரலிலிருந்து வந்தவருடைய பேரு தக்ஷர். அவருடைய கண்களிலிருந்து வந்த சிருஷ்டிகர்த்தாவோட பேரு மரீச்சி. ஸோ இந்த மரீச்சியும் தக்ஷரும் பிரம்மாவால் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டி கர்த்தாக்கள். அதுல மரீச்சியினோட பையன் பேரு கஷ்யபர், இந்த தக்ஷருடைய பெண் பேரு அதிதி. இப்ப கஷ்யபருக்கும் அதிதிக்கும் பிறந்தவர் தான் சூரியன். சூரியனுடைய புத்திரன் மனு. வைபஸ்வத மனு அப்படின்றப்பட்ட அவருடைய பெண்ணோட பேரு இலை. அந்த இலையின் புத்திரன் பேரு புரூரவஸ். இந்த புரூரவசின் புத்திரன் பேரு ஆயு. இந்த ஆயுவின் புத்திரன் பேரு நகுஷன். நகுஷன் புத்திரன் யயாதி. இந்த யயாதிக்கு 2 மனைவிமார்கள் இருந்தார். ஒருத்தர் சுக்கிரனுடைய பெண்ணான தேவயானி, இன்னொருத்தர் விஷபர்வா அப்படின்னு சொல்லப்பட்ட அசுர ராஜாவின் பெண்ணாகிய சர்மிஷ்டை. ஸோ இவா 2 பேர்கிட்ட இருந்து வந்த வம்சங்கள் என்னன்னா, தேவயானிக்கு யது துர்வசு அப்படின்ற 2 குழந்தைகள் பிறக்கிறது. அந்த விஷபர்வாவின் பெண்ணாகிய சர்மிஷ்டைக்கு திரிக்யு, அனு, பூரு அப்படின்னு 3 பேர் பிறக்கிறார். ஸோ இதுல தேவயானியுடைய பையனான யதுவின் வம்சத்தவர்கள் எல்லாரையும் யாதவர்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறார்கள். இந்த சர்மிஷ்டையோட பையனான புருவின் வம்சத்தவர்கள் பௌரவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஸோ இந்த பௌரவர்கள் வம்சத்துல வந்தவாதான் நம்ம இனிமேட்டு பார்க்க போற சந்தனு அப்படின்ற மகாராஜா, அவருக்கு பிறந்த பீஷ்மர், அதுக்கப்புறம் சந்தனுடைய மனைவியான சத்தியவதிக்கு பிறந்த சித்ராங்கதன், விசித்திர வீரியன், அதுக்கப்புறம் பிறக்கக்கூடிய திருதராஷ்டிரன், பாண்டு, அர்ஜுனன், கௌரவர்கள் மற்றவர்கள் எல்லாரும் இந்த குரு வம்சத்துல வந்தவர்கள். அப்படின்று இந்த வம்சத்தாருடைய பெரிய லிஸ்ட் ஒன்று இந்த மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவளுடைய பேரெல்லாம் சொல்லிட்டு நம்ம வைசம்பாயனர் என்ன பண்றார், இந்த மகாபாரதத்தின் கதையை ஆரம்பத்திலேருந்து எப்படி திருதராஷ்டிரன், பாண்டு, அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள், அவளுக்குள்ள ஏற்பட்ட பகை உணர்வு, அதுக்கப்புறம் எப்படி கௌரவர்கள் அதர்மமான முறையில எல்லாத்தையும் பண்ணா, தர்ம முறையில பண்ண பாண்டவர்களை எப்படி கஷ்டப்படுத்தி காட்டுக்கு அனுப்பிச்சு அவ ராஜ்யத்தெல்லாம் பிடுங்கிண்டு, அதுக்கப்புறம் கிருஷ்ண பரமாத்மாவுடைய உதவியினால தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்கோசரம் இந்த பாண்டவர்கள் தங்களுடைய சகோதரர்களா இருந்தாலும் சரி, மற்ற நெருங்கிய உறவினர்களா இருந்தாலும் அவெல்லாம் தர்மத்துக்கு விரோதமா நடந்ததுனால அவளெல்லாம் அழிச்சுட்டு திருப்பி ராஜ்யத்தை மீட்டு தர்மர் நல்ல ஒரு தர்மமான ஆட்சியை கொடுத்து, அதுக்கப்புறம் அவருடைய பேரனான, அதாவது அபிமன்யு, அர்ஜுனனுடைய பையனான அபிமன்யு, அபிமன்யுடைய பையனான பரீட்சித்து, அந்த பரீட்சித்து ராஜா ஆட்சி புரிந்த அப்புறம் அந்த பரீட்சித்துக்கு பிள்ளையா பிறந்த நீங்க இப்ப இந்த ராஜ்யத்தை ஆண்டுன்னு இருக்கு அப்படின்ற வரைக்கும் நம்ம வைசம்பாயனர் ஜனமேஜயர்கிட்ட இந்த கதையை சொல்லிடுறாரு. ஆனா ஜனமேஜயருக்கு இப்படி சுருக்கமா சொன்னது அவ்வளோ பிடிக்கல. அதனால அவர் என்ன பண்றார், திருப்பி வைசம்பாயனரை ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி கேட்டுக்கிறார். நீங்க சொன்ன கதை ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா இந்த கதையை நீங்க
எப்படி நம்ம கிருஷ்ணத்வைபாயனர் என்று சொல்லப்பட்ட வியாசர் வந்து எப்படி விவரமா எழுதியிருந்தாரோ உபகதைகளோட, அது எல்லாத்தையும் எனக்கு நீங்க சொல்லணும். அப்படின்னோனே இவர் என்ன பண்றார், ஓகே நீங்க கேட்டபடியே எங்க குருநாதர் கிட்டேருந்து நான் கேட்ட கதைய உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்ப நீங்க வந்து இந்த குரு வம்சத்துல கேட்ட எல்லாத்தையும் சொன்னது போக, திருப்பி நான் விவரமா எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்லேருந்து ஆரம்பிக்கிறார். இப்ப வைசம்பாயனர் இந்த கதைய ஆரம்பிச்சு சொல்றார். அந்த காலத்துல வந்து உபரிசரன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான். அவன் வந்து தர்மத்தையே கைவிட மாட்டான். நல்ல வேதங்கள் எல்லாம் அத்தியாயனம் பண்ணவன். ரொம்ப தர்ம சிந்தனை உள்ளவன், பரிசுத்தமானவன். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, எப்பவுமே வேட்டையெல்லாம் ஆடிண்டு சந்தோஷமா அந்த நாட்டை பாதுகாத்துன்னு வந்துட்டு இருக்கான். அந்த ராஜாவை என்ன பண்றான், ஒரு காலத்துல இந்திரன் வந்து அவங்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணதுனால, சேதி தேசம் அப்படின்னு ஒரு தேசத்தை வந்து சண்டை போட்டு புடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சோ தெரியல. அவன் கொஞ்சம் இந்த ராஜ்ய பரிபாலனத்தை விட்டுட்டு காட்டுக்கு போய் தவம் பண்ண ஆரம்பிச்சுடுறான். நல்ல கடுமையான தவம் பண்ணிட்டு இருக்கான். அதை கேள்விப்பட்ட உடனே இந்திரன் மற்றும் தேவர்கள் எல்லாம் என்ன பண்றான்னா, இந்த ராஜா இந்த மாதிரி கடுமையா தபஸ் பண்ணானா, அந்த தபஸ்னால வரக்கூடிய சக்தியினால இவனே இன்னொரு இந்திர ராஜாவா ஆயிட போறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நல்ல வார்த்தை சொல்லி இந்த ராஜாவை தவத்திலேருந்து மீட்டு ராஜ்ய பரிபாலனத்துக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு இவனை பார்க்கறதுக்கு வரார். எல்லாரும் வந்து உபரிசரன் தபஸ் பண்ணுற இடத்துக்கு வந்து இந்த ராஜ்ய பரிபாலனத்துடைய முக்கியத்துவத்தை அவனுக்கு எடுத்து சொல்றார். அவெல்லாம் வந்து இந்த ராஜாவை பார்த்து சொல்ல, ராஜா இந்த பூமியில வந்து தர்மம் வந்து எப்பவுமே காக்கப்படணும். அதுதான் இந்த சத்திரியனுடைய கடமை. அந்த தர்மத்தை நிலைநிறுத்தத்துக்கோசரம் இந்த உன்னுடைய தபஸை விட்டுட்டு நீ பழையபடி ராஜ்ய பரிபாலனத்தை பண்ணு. ஏன்னா இந்த தர்மம் தான் இந்த உலகத்தையே தாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றார். அப்போ தேவேந்திரனான இந்திரனும் என்ன பண்றான், இந்த உபரிசரனை நீ வந்து இங்க இருக்கிற பூலோகத்துல இருக்கிற மனிதர்களை எல்லாம் நீ காப்பாத்தி அவளை ரட்சணம் பண்ணின்று, நான் வந்து தேவலோகத்துல இருக்கிற தேவர்களை எல்லாம் நான் வந்து அவளை காத்துட்டு இருக்கேன். நம்ம 2 பேருமா சேர்ந்து இந்த லோகத்துல தர்மத்தை வந்து பரிபாலனம் பண்ணி தர்மமான ஒரு அரசியல் முறையை எல்லாருக்கும் நம்ம கொடுக்கலாம். அதனால இந்த பூமியை வந்து பிற்காலத்துல ரொம்ப சிறப்பு பெற்றதாகும். நீயும் இந்த வேலையெல்லாம் பண்ணதுனால எல்லா புகழையும் பெற்று புண்ணிய லோகத்தெல்லாம் நீ அடைய போற. ஏன்னா இந்த பூமியே ஒரு வகையில சொர்க்கம் மாதிரி தான் இருக்கு. நீ என்னுடைய ரொம்ப நெருங்கின நண்பனா இருக்கிறதுனால நீ இந்த பூமியே வந்து பரிபாலனம் பண்ணு. இந்த சேதி தேசம் அப்படின்ற தேசமே வந்து ரொம்ப சுபிட்சமானது. இந்த தேசத்துல வந்து எல்லா விதமான வளங்களும் இருக்கு. நிறைய தனங்கள் இருக்கு. ரத்னங்கள், தங்கம் அதெல்லாம் இருக்கு. அதனால இந்த நீ பூமிய எல்லா சம்பத்தும் நிறைஞ்சிருக்கிற இந்த பூமியை நீ ஆட்சி பண்ணிட்டே இரு. ஏன்னா நீ ஆட்சி புரியிற காலத்துல வந்து ஜனங்கள்லாம் வந்து தர்மம் தவறாமல் இருக்கிறா. எல்லாத்துலயும் சீக்கிரமா திருப்தி ஆயிடுறா. அதுக்கப்புறம் விளையாட்டா கூட இந்த தேசத்துல வந்து யாரும் பொய் சொல்றதே கிடையாது. அப்புறம் பிள்ளைகள்லாம் வந்து அப்பா சொல்ற வேலையை செஞ்சுட்டு இருக்கா. அப்பா கிட்ட போய் எந்த விதமான சண்டை போடுறது கிடையாது. பெரியவர்கள்லாம் எப்பவுமே நன்மையே பண்ணிட்டு இருக்கா. அதாவது அந்த ஊருடைய தர்மம் எப்படி இருக்குன்னு இந்த இந்திரன் சொல்றான். அதாவது ஒரு மாடு வந்து வயசாகி போச்சுன்னா, அந்த மாட வந்து நுகத்தடியில பூட்டி அத வேலை வாங்குற பழக்கமே கிடையாதாம். அந்த இளைச்ச மாட்டுக்கு வந்து நல்லா சாப்பாடு குடுத்து, அத வந்து பார்த்துண்டு வந்துன்ருக்கிற குணம் வந்து அந்த காலத்துல இந்த ஊர்ல இருந்திருக்கு. அதனால இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிற ஊர்ல, நீ வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இவாளெல்லாம் நீ நல்லா ரட்சணம் பண்ணிட்டு, தர்மத்த பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தன்னா, இந்த 3 லோகத்திலயும் இத விட பெரிய தர்மம் கிடையாது அப்படின்னு உனக்கு நல்லா தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் என்ன பண்றான், நீ என்னுடைய நண்பனா ஆன காரணத்தினால எப்பவுமே ஆகாசத்திலே சஞ்சரிக்கின்ற ஒரு விமானத்தை உனக்கு கொடுக்குறேன். இந்த விமானம் வந்து சாதாரணமா தேவர்கள் அவ தான் வந்து அதுல பிரயாணம் பண்ண முடியும். ஆனா நீ மனிதனா இருந்தா கூட என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்றதுனால உனக்கு நான் இந்த ஆகாசத்தை நான் கெடுக்கிறேன். நீ ஒத்தந்தான் இந்த பூலோகத்துல மனுஷ ரூபத்திலேயே அந்த விமானத்துல ஏறி மேலோகம் வந்து எங்களெல்லாம் பார்த்துட்டு நீ திருப்பி வரலாம். 2வதா வாடாத தாமரை புஷ்பங்களை உடைய வைஜியந்தி அப்படின்ற ஒரு மாலையை வந்து உனக்கு தரேன். இந்த மாலை வந்து உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் உனக்கு எப்பவுமே வெற்றி தான். வெற்றியை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி யுத்தங்கள் நடக்கும்போது எதிரிகளுடைய ஆயுதத்தால உனக்கு எந்த காயமும் வராம இந்த வைஜெயந்தி மாலை உன்னை பாதுகாக்கும். இது மிகுந்த சிறப்பு உடையது இந்த வைஜெயந்தி மாலை.
அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இந்திரனுக்கு இன்னும் திருப்தி இல்லை. நம்மளுடைய நண்பனுக்கு இன்னும் நம்ம ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஒரு பெரிய மூங்கில் கொம்பு, அந்த கொம்பை வந்து அந்த அவனுடைய ராஜாவுடைய பரிவாரத்தெல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு மூங்கில் கொல்லை வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு இந்த ராஜா என்ன பண்றான், உபரீஸ்வரனை சந்தோஷப்படுத்திட்டு தானும் மன நிறைவோட தேவலோகத்துக்கு தேவர்களோட திரும்பி போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த சேதி தேரதாசன், அதாவது அவனை வசூன்னு சொல்லுவான், அவன் என்ன பண்றான், இந்த இந்திரன் கொடுத்த ஆபரணம் ஆகிய வைஜெயந்தி மாலைய கழுத்துல போட்டுண்டு அவனுடைய விமானத்துல ஏறி அவருடைய நகரத்துக்கு வந்துடுறான். இந்த நகரத்துக்கு வந்த உடனே அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் இந்த ராஜாவை பார்த்து, இந்த ராஜா வந்து இந்திரனுக்கு சமமான ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவனை எல்லா வகையிலையும் பூஜித்து அவனுக்கு வேண்டியங்கள்லாம் செஞ்சு அவனுக்கு நல்லபடியா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இந்த ராஜா என்ன பண்றான், எல்லா விழாக்களிலும் மிக சிறந்த விழாவாகிய நகரப்பிரவேசம் அப்படின்ற ஒரு உற்சவத்தை வந்து பண்ணணும்னு அந்த ராஜா ஆசைப்படுறான். அதை என்ன பண்ணணும்னா, அந்த கொம்பு அவனுக்கு கிடைச்சது இல்லையா, மூங்கில் கொம்பு, அந்த கொம்பு கிடைச்ச நாளை முன்னிட்டு இந்த நகரப்பிரவேசம்ன்ற விழாவை செய்யணும்னு சொன்ன உடனே அவன் ஆரம்பிச்ச அந்த விழா தான் இன்னமும் மார்கழி மாசத்துல எல்லா இடத்துலயும் அது பெரிய யாகமா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு மகாபாரத ஸ்லோகமே வந்து சொல்றது. அதனால இந்த ராஜா என்ன பண்றான், அந்த கோலை வந்து நல்ல சந்தனங்கள் நகைகள் எல்லாத்துலயுமே அலங்காரம் பண்ணி அதை வந்து ஊர்வலமா எடுத்துன்னு போய் அந்த கொம்பு வந்து கிட்டத்தட்ட 32 கஜ சான் அளவு உள்ளதாம். அந்த கஜத்தை அந்த அளவு நீளமான கொம்பை வந்து நல்லா பூஜையெல்லாம் பண்ணப்புறம் எல்லா பிராமணர்களும் அதுக்கு வந்து மந்திரங்கள்லாம் ஓதி அபிஷேகம்லாம் பண்ணி பட்டு வஸ்திரத்தால அதை சுத்தி எல்லாம் முடிச்ச அப்புறம் என்ன பண்றா, ஒரு பெரிய குழி ஒண்ணு தோண்டி அந்த குழிக்குள்ளேருந்து இந்த கொம்பு வந்து வெளியில வெறும் 6 கஜம் மாத்திரம் உயரம் இருக்கணும். அந்த மாதிரி அந்த கம்பை வந்து நட்டுட்டு அதுக்கு துவஜம் அப்படின்னு பேரு வைக்கிறார். அந்த துவஜத்தை நட்ட உடனேயே அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்தோட வாத்தியங்கள் எல்லாம் வாசிச்சுட்டு இந்த உபரி சரவசுக்கு வந்து இந்திரன் கொடுத்த கோலை வந்து இந்திரனாவே நினைச்சு அவ எல்லாரும் பூஜை பண்றான். அந்த பூஜை நடக்கிற நேரத்துல என்ன பண்றா, எல்லா ஜனங்களும் சந்தோஷத்தோட ஆடி பாடி விளையாடிட்டு இருக்கா. இந்த ராஜாவும் என்ன பண்றான், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அவனுடைய பட்ட மகிழ்ச்சி ராணிகளோட மந்திரிகளோட எல்லாரோடையும் சேர்ந்து நகரப்புறத்தை சுத்தி வந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான். இப்படி இந்த ராஜா வந்து வருஷா வருஷம் அந்த இந்திரன் கொடுத்த துவஜம் என்று சொல்லப்பட்ட மூங்கில் கம்புக்கு பூஜை பண்ணும் போதெல்லாம் இந்திரனும் என்ன பண்றான் அப்படின்னா, அவனுடைய தேரை வந்து அவனுக்கு வந்து ஹரிகன் என்று பெயருள்ள குதிரைகள் இருக்கான். அந்த குதிரைகளை பூட்டின ஆகாசத்துல போற தன்னோட ரதத்துல இந்திராணியோட ஏறிண்டு எல்லா தேவர் கூட்டங்களோடையும் அவனை சூழப்பட்டவனாக இந்த பூலோகத்துக்கு வந்து உபரி சர்வஸ்வை சந்தித்து எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவன் ஒரு வார்த்தை சொல்றானா, இந்த மாதிரி எல்லோரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி உற்சாகமா பண்ணக்கூடிய உற்சவத்தை செஞ்ச நீ இனி இந்த வருங்காலங்கள்ல யாரு உன்ன மாதிரி இதெல்லாம் பண்றாளோ அவளுக்கு எப்பவுமே வாழ்க்கையில வந்து சந்தோஷம் இருக்கும், எந்த கெடுதியும் நடக்காது, அவளை வந்து ராட்சசர்களோ பிசாசுகளோ யாருமே அவளை ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவேந்திரன் என்ன பண்றான், இந்த வசு மகாராஜா அதாவது உபரி சரவஸ் அவனுடைய நட்பினால கௌரவிக்கப்பட்டு அவனுடைய இடத்துக்கு போயிடுறான். இது மாதிரி எந்த மனிதர்கள் வந்து இந்த பூமியில ரத்னங்கள் மற்ற உயர்ந்த விலை மதிக்கப்படியாத கற்களை வச்சு தானம் செஞ்சு இந்த இந்திரோற்சவத்தை வந்து பண்றாளோ அவளை வந்து உபரி சரவசவை போலவே பூஜிக்கப்படுவார்கள் அப்படின்னு இந்த மகாபாரதம் சொல்றது. அதே மாதிரி இந்திரனால் கொண்டாடப்பட்ட இந்த வசுவாகிய சேதிராஜன் எல்லாருக்கும் அவ என்னென்ன கேட்கிறாளோ அதெல்லாம் அந்த யாகத்துல கொடுத்து நிறைய தானங்களை பண்ணி ரொம்ப சந்தோஷமா இந்திரனோட ஒரு நட்போடையும் ஒரு பக்தியோடையும் ரொம்ப நாளுக்கு வந்து மிகுந்த மகிமையோட ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த உபரிசரவசன்ற ராஜாவுக்கு 5 புத்திரர்கள் இருந்தாலும் அந்த 5 பேரையும் இந்த சக்கரவர்த்தி என்ன பண்றார், அவ வந்து அந்த பர்டிகுலர் காலத்துல வந்த உடனே அவளுக்கு வந்து ஏகப்பட்ட ராஜ்யங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்டாபிஷேகத்தை பண்ணி அவளை ஒரு ராஜாவா ஆக்கிடுறான். அவளுடைய பேர்லயே அவ என்ன பண்றா, சில தேசங்களை எல்லாம் வந்து அவ கிரியேட் பண்ணி விட்டுறான். அவளும் இந்த வசுன்ற ராஜா போலயே ரொம்ப மகிமை உள்ளவர்கள், சக்தி உள்ளவர்கள், தர்ம
குணம் உள்ளவர்கள். அவளுடைய ராஜ்யத்தை வந்து ரொம்ப நல்லா பரிபாலனம் பண்ணிட்டு, வசுவின் புத்திரர்கள்னா இப்படிதான் இருக்கணும் அந்த அளவுக்கு அவ வந்து பேர் எடுத்துட்டு தங்க பேர்லயே வந்து தேசங்களை, அப்புறம் நகரங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொண்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த உபரி சரவசன் என்ன பண்றான், அப்பப்போ அவனுக்கு எப்போ போய் இந்திரனை பார்க்கணும் அப்படின்றதோ, அப்ப இந்த சமயத்துல இந்திரனால கொடுக்கப்பட்ட அந்த தங்கமயமான விமானத்துல ஏறி அந்த ராஜாவும் மேல போய் அப்சரசுகள், கந்தர்வர்கள், தேவர்கள் எல்லாரையும் பார்த்துட்டு திரும்பி வந்துருவான். இப்படி அவன் அடிக்கடி பூலோகத்துக்கும் மேலோகத்துக்கும் போயிட்டு வந்துன்றதுனால அந்த ராஜாவுடைய பேரு உபரிச்சரன் அப்படின்னு பிரசித்தமாயிடுதான். அப்படின்னா மேலேயே சஞ்சரிக்கிறவன், அவன் வந்து ஆகாசத்து மேல இந்த மனித தேகத்திலே சஞ்சரிக்கிறவன் அப்படின்ற பேரு வந்து புராணத்துல அவனுக்கு வந்துடுத்து அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு, அடுத்து வைசம்பாயனர் என்ன பண்றார், அந்த ராஜா அந்த சேதி தேசத்தை அரசாண்டு கொண்டு வரும் பொழுது என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த ஜனமேஜயனுக்கு சொல்றார். அது என்ன அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். ஹரி ஓம்.